வளர்வதற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மன வளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய தளவழியே 11 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அழைத்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இன்றைய சிந்தனை உரையாக பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாயம் அம்மா நம்மிடையே வந்து மறப்போம் மன்னிப்போம் என்ற தலைப்பில் நமக்கெல்லாம் நல்லதொரு சிந்தனையை வழங்க உள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாமா? கேக்குதுப்பா, நல்லா கேக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பானதொரு பஞ்சேந்திரிதம் ஏற்றிய பேராசிரியர் ஆளல்நாயகி அம்மா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஆடல்நாயகி அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குமா, கொஞ்சம் கூட்டிக்கோங்க. வால்யூம் கூட்டிக்கோங்க. ஓகே. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையை வாழ்த்தி வணங்குகிறேன். கருணையின் திருவுருவமாக திகழும் அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்களை நெஞ்சார வணங்கி வாழ்த்துகிறேன். உலகம் போற்றும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்கமலங்களை வணங்கி குரு பாடலுடன் சிறிது நேரம் நாம் சிந்திப்போம். அற்புதமான குரு நீயப்பா, ஞான குரு நீயப்பா, இந்த அகிலம் அமைதி பெற அனுதினமும் உழைத்த அற்புதமான குரு நீயப்பா, ஞான குரு நீயப்பா. கற்பனையால் எண்ணி காண முடியாத காந்த தத்துவத்தை எளிதாய் எடுத்துரைத்த அற்புதமான குரு நீயப்பா, ஞான குரு நீயப்பா. அன்பு பெருகும் நெஞ்சில் அருள் சுரக்கும், அகந்தை இருள் நீங்கி ஒளி பிறக்கும், ஞான குண்டலினி எழுப்பிய அற்புதமான குரு நீயப்பா, ஞான குரு நீயப்பா. தவம் பல கொடுத்து இறை தன்மை உணர வழி அமைத்து கொடுத்த அற்புதமான குரு நீயப்பா, ஞான குரு நீயப்பா, ஞான குரு நீயப்பா. மறப்போம் மன்னிப்போம் என்னும் இன்றைய சிந்தனையை நாம் திருக்குறளிலிருந்து தொடங்குவோம். பொறுத்தல் இறப்பினும் என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. மற்றவர்களின் செயல்களை பொறுத்து கொள்ளுதல் என்பது சிறப்பு, அதனினும் சிறப்பு மறந்து விடுதல் என்கிறார் நம் வள்ளுவர் பெருந்தகை. மனதுக்குள் வைத்து பொறுமிக் கொண்டே இருப்பது நமக்குத்தான் கேடு விளைவிக்கும். நம்மை சுற்றிலும் நமது சுற்றுச்சூழல் வளத்திலும் காட்டிலும் எண்ணம் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறதல்லவா? மனிதனுக்கு வேண்டிய நற்பண்புகளில் மிகவும் முக்கியமானதும் மேலானதுமான பண்பு அகிம்சை
என நம் குரு அவர்கள் பண்பாட்டு கல்வி என்னும் தலைப்பில் அருமையாக நமக்கு பதிவிட்டு உள்ளார்கள். மகரிஷி அவர்களின் கூற்றுப்படி அகிம்சை என்பது பிறர் துன்பம் போக்கும் அன்பு நெறியாகும். எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ எவ்வுயிரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே அறம் என்கிறார் மகரிஷி அவர்கள். அதன்படி வாழ்த்திலும் நமக்கு படிப்படியாக கொடுத்துள்ளார்கள். ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர் மனதை புண்படுத்தி விட்டால் அவர்கள் மனம் திருந்தி தானாக வந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்பார்கள். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் அப்படிப்பட்டவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாமல் அந்த பெருந்தன்மை இருப்பதில்லை. யாரையும் தண்டிக்க வேண்டியது இல்லை. நம் மன வருத்தமே தவறு இழைத்தவரை தண்டிக்கும். இது பொய்யில்லை, இதுதான் உண்மை. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது இறைவன் குணம். இது சொல்லாடல். மனித நடத்தை தனி ஒருவரின் அறிவு, அனுபவம், சூழ்நிலை ஆகியவற்றை பொறுத்தே அமைகிறது. ஒருவரால் கேட்கப்படும் மன்னிப்பு சூழ்நிலையை நேர் செய்து விடும். மன்னிப்பானது ஒருவர் தனது கடினமான சூழ்நிலையிலிருந்து எளிதாக வெளிவருவதை உலகமே அங்கீகரிக்கிறது. மேலும் விரைவில் இயல்பான மனநிலைக்கு மனிதன் வந்து விடுவான். நமது தவறான செய்கையின் விளைவால் உறவுகள் சீர்குலைந்து விடும். ஆகவே அந்த நொடியே நாம் மறந்து மன்னித்து விட வேண்டும் என்கிறார் சுவாமிஜி. ஒருமுறை மகரிஷி அவர்கள் மேல் லக்ஷ்மி அம்மா அவர்கள் குளிர்காலத்தில் குளிர்ந்த நீரை ஊற்றிவிட்டார்களாம். மகரிஷி அவர்களும் அதே செயலை செய்து விட்டார்கள். ஆனால் அந்த கணமே தான் செய்தது தவறு என உடனே உணர்ந்து மனம் வருந்தி உடனே தவறுக்கு மனம் வருத்தத்தை தெரிவித்து உடனே ஐந்தொழுக்க பண்பாட்டையும் வடிவமைத்து உள்ளார்கள். மறப்போம் மன்னிப்போம் என்பது சொல்வதற்கு எளிது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது கடினம். அதன்படி வாழ்ந்து காட்டுவது அதனிலும் கடினம். அதைத்தான் குறிப்பாக பிறரால் நிகழ்ந்த கசப்பான நிகழ்வுகளை மறந்து விட வேண்டும் என்று வாழ்த்தின் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்தவர்களை கருணையோடு வாழ்த்துமாறு நமக்கு மகரிஷி அவர்கள் பயிற்சி கொடுத்துள்ளார்கள். மன்னிப்பு மறதி என்னும் பசையால் உடைந்து போன உறவுகளை உறுதியாக ஒட்டிவிடலாம். மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் மனித குலத்திற்கு தனி அழகுதானே. மன்னிப்பதை விட தவறை மறந்து பேசுவது இறை குணத்துக்கு சமமானது என்று மகான்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள். மன்னிப்பு கேட்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கு முக்கியமானது அதை ஏற்றுக்கொள்ள கேட்பவருக்கு மட்டுமின்றி பெறுபவருக்கும் மனம் சார்ந்த நன்மைகள் உண்டு. மன்னிப்பு ஒன்றே வன்மங்களை குறைக்கும், மனதை இலகுவாக்கும், நிம்மதியை தக்க வைக்கும், பிற்காலத்தில் நாம் செய்யும் செயல்கள் மெருகூட்டும். மன்னிப்பதில் தனி சுகம் இருப்பதை அனுபவம் ஒன்றே நமக்கு உணர்த்தும். மன்னிப்பு கேட்பவரையும் அதை ஏற்றுக்கொள்பவரையும் பெரிதும் உயர்ந்து நிற்கிறார் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் மனிதனை மகான் அளவுக்கு உயர்ந்து நிற்பார் என்று மகரிஷி நிறைய இடத்துல நம்ம கோட் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்த பார்க்கும்போது மன்னிக்கும் குணமுள்ள இடத்தில் ஈசன் இருப்பான் என்கிறார்கள் ஆன்மீக சான்றோர்கள். மன்னிப்பதும் மறப்பதும் உத்தம குணங்கள். மனமுள்ள மனிதரால் மட்டும்தான் பிறரை மன்னிக்க முடியும். மன்னிப்பவன் மனிதராகிறான், மறப்பவன் மாமனிதராகிறார். நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது நன்று. இது திருக்குறள். அதாவது நல்லவற்றை நன்றி செய்ய மறக்க கூடாது, தீமையை மறந்துவிட வேண்டும் என்று திருவள்ளுவர் நமக்கு விளக்கி உள்ளார். தேவையான இல்லாதவற்றை நினைவில் வைப்பதை விட மறந்து விடுவது உத்தமம். மறக்க வேண்டும் என்றால் மன்னிக்க வேண்டும். மன்னித்தால் மனிதனாய் வாழலாம், பழிவாங்கு உணர்வு ஏற்படாது. உதாரணமாக, மறந்ததை நினைக்காதே, மன்னித்ததை மறக்காது. தவறை மறந்து விட்டேன் என்றால் அவரை மன்னித்து விட்டதாக தானே அர்த்தம். அதாவது தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மன்னிக்கும் குணமுடையவராக இருப்பீர்கள் அல்லவா என்று பைபிள் கூறுகிறது. இதை எப்படி இது குறிப்பா சொல்லணும்னா, தன்னை சிலுவையில் ஏற்றியவரையும் மன்னிக்கும்படி கேட்டார் அல்லவா இயேசு பிரான். இன்றளவும் அவரை நாம் என்னவாக வணங்குகிறோம்? இறையாக உலகமே வணங்குகிறது. காரணம், அவருடைய அந்த பழிவாங்கியவரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு அந்த மாண்புதான் இன்று அவரை உலகம் போற்றும் ஒரு இயேசு மகானாக திகழ்கிறார்.
Forgiveness does not change the past, but it does not change the future. கடைதோறும் சென்றுதான் நடத்தும் காப்பகத்திற்கு நிதி திரட்ட அன்னை தெரசா அவர்கள் நீட்டிய கைகளில் எச்சிலை உமிழ்ந்தார் கடைக்காரர் ஒருவர். அன்னை அதை சிறிதும் பெரிதுபடுத்தாமல் அந்த வினாடி கூறியது என்ன தெரியுமா? மகனே, இது எனக்கு கொடுத்து விட்டாயப்பா, என் பிள்ளைகளுக்கு ஏதேனும் கொடு என்று மீண்டும் கைகளை நீட்டினார்களாம். அவர் அவமானத்தையும் சகித்து அவமதித்தரையும் மன்னித்ததால் தான் அவ்வையார் உலகே வணங்கும் தாயாராக திகழ்ந்து வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, மனநலம் மண்ணுயிர் காக்கும், இன நலம் எல்லா புகழும் தரும். இங்கு மனநலன் என வள்ளுவர் கூறுவது மனதிற்கான உளநலன்கள் இதில் அடங்கும். இன நலம் என்பது தன்னை சார்ந்தோரின் நலம் பற்றிய நினைவு, தன்னை சார்ந்தோர் நலனில் அக்கறை கொண்டோர், அதாவது பிறரின் நலத்தில் சிரத்தை உடையோர் புகழுடன் வாழ்வார் என்பார்கள். ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, இந்த சகுனி குடும்பத்தை அழித்த பீஷ்மரை மன்னித்திருந்திருந்தால் பாரத போர் நிகழ்ந்திருக்குமா? அதாவது மன்னிக்கும் குணம் இல்லாத இடத்தில்தான் பழிவாங்கும் குணம் மேலோங்கி இருக்கும். நமக்கு தீங்கு இழைத்தவரையும் நாம் பழிவாங்க நினைக்க கூடாது, அது காலத்தின் கையில் விட்டுவிட வேண்டும் என்று ஆன்றோர்களும் சொல்கிறார்கள், மகான்களும் சொல்கிறார்கள். அடுத்து பார்க்கும்போது ஒரு திருக்குறள்ல அழுக்காறு அவாவெகிலி இன்னா சொல் நான்கும் என்றது அறம் என்கிறது திருக்குறள். அன்பும் பொறுமையும் முகிழ்ந்து அங்கே மறப்போம் மன்னிப்போம் என்ற உண்மையான பண்பு உருவாகும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. எல்லா சமயங்களும் இப்பண்பையே மனித குலத்தின் உயர் பண்பாக கூறுகிறது. பூமியில் வாழும் பொழுதே நன்மைகளை செய்து பொறுமையை கடைபிடித்து மன்னிக்கும் மனதை விரிவாக்கி கொள்ள வேண்டும் என்றே பைபிள் கூறுகிறது. அறம் எழுதப்பட்ட சட்டங்களில் இல்லை, கூறப்பட்ட மறைகளில் இல்லை, வாழும் வாழ்வில் ஆதாரத்தில் என்றே இந்து சமயம் கூறுகிறது. நமது குரு அவர்களும் இதை மாநெறி என்றும் மகாவிரதம் என்றும் கூறுகிறார். சமயத்தில் மட்டுமல்ல, உளவியல் நிபுணர்கள் 10,000 நிபுணர்களும் மறக்கும் தன்மையே நம்மை பயக்கும் என விளக்கமாக உலக மக்களுக்கு எடுத்து உரைக்கிறார்கள். மறந்து விடுவதே என்னுடைய மிகப்பெரிய நினைவு திறனாக உள்ளது என்று ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்ஸ் அறிஞர் கூறுகிறார். அதாவது மகரிஷி அவர்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். மகரிஷி அவர்கள் ஒரு தம்பதியை தினந்தோறும் மகரிஷி பார்க்கும் போதெல்லாம், ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், எங்க இல்லத்திற்கு வரணும், நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அன்பர்களின் அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணா மகரிஷி அவர்களும் சரிங்கம்மா, நாளை மாலை உங்கள் வீட்டிற்கு 6 மணிக்கு இல்லத்திற்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க. அன்பர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் மகரிஷி அவர்களும் மாலை 6 மணிக்கு அவர்கள் இல்லத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் அந்த தம்பதிகள் இருவருமே அழைத்ததை மறந்து குரு வருவார் என்ற நினைப்பில்லாம மாலை 5 மணிக்கே ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாவிற்கு சென்று விட்டார்கள். அன்பர்கள் மனம் வருந்த கூடாது என உணர்ந்து அவர்கள் வரும் வரை அவர்கள் வீட்டு திண்ணையிலேயே இரவு நேரம் வரைக்கும் அமர்ந்து இருந்திருக்கிறார் நம் சுவாமிஜி. நமக்காக இருந்து அங்க நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த தம்பதிகள் வீட்டிற்கு வந்து பார்த்து அப்படியே அதிர்ந்து போனார்கள். மன்னித்து விடுங்கள் சுவாமிஜி என கேட்டதற்கு, அது உங்கள் சூழ்நிலையை உணர்ந்து நான் மறந்து விட்டேன், அதனால் நீங்கள் ஏன் வருத்தம் கொள்கிறீர்கள், அதனால் தான் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன், நான் மறந்தும் விட்டேன் மன்னித்தும் விட்டேன், மன்னித்து விடுவதற்கு ஒன்றும் அல்ல, சூழ்நிலைதான் காரணம் என்று அந்த இடத்துல அவங்களுடைய பெருந்தன்மையோடு கூறியிருக்காங்க. இதை விட ஒரு உதாரணம் நமக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. அவ்வளவு 5 மணி நேரம் காத்திருந்த மகானே அவ்வளவு ஒரு பெருந்தன்மையா நடந்துட்டு இருக்காங்க. அறநெறிக்கு அடித்தளமாக அமைவது மறப்போம் மன்னிப்போம் என்ற பண்பும், அப்பண்பு மேலோங்க அடித்தளமாக அமைவது அன்பும் கோபமில்லாத குணமுமே ஆகும். அன்பையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் அறியும் பண்பு மனிதனுக்கு மட்டுமே உள்ளது என்பதையும், சினம் கொண்டு ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் அவர் மீது உண்மையிலேயே இரக்கம் கொண்டு அவரை வாழ்த்தவே வேண்டும் என்பதை மகரிஷி அவர்களும் ஆழமாக பதிவிட்டு உள்ளார்கள். அதற்கு நமக்கான பயிற்சியாகவும் அளித்து உள்ளார்கள். இறைவன் அனைத்து உயிர்களிடத்திலும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் காட்டும் அன்பில் பிழை இருக்காது. தவறே இழைப்பினும் மறந்து மன்னித்து விடும் பண்பு நிறைந்திருக்கும் அல்லவா? அன்பு என்னும் அச்சாணி பற்றினால் மன்னிக்கும் குணம் தானாக வந்தடையும்.
ஒவ்வொரு குழந்தையும் முதலில் காணும் உலகம் பெற்றோர்கள்தானே. பெற்றோர்களிடம் இருந்தே ஆதார பண்புகளை கண்டு அறிந்து கொள்கிறார்கள். பெற்றோரே குழந்தைகளுக்கு அன்பு என்னும் அற்புத காற்றை சுவாசிக்க கற்றுத்தர வேண்டும். மன்னிக்கும் மேன்மை புகட்ட வேண்டும். சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு அறநெறிகளை சொல்லி வளர்க்க வேண்டும். பொய், களவு, சூது இதெல்லாம் செய்யாமலும் மன்னிக்கும் குணத்தோட சிறப்பையும் அந்த குழந்தைகளுக்கு அறநெறி கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களும் தனி மனிதத்திலிருந்து அமைதியை தொடங்கி குடும்பமும் மூலமும் பரவி சமுதாயமே விரிவாக அது அமைய வேண்டும் என்னும் மாபெரும் நோக்கத்தோடு நமது மனவளக்கலையிலும் இந்த மாண்பை வலியுறுத்தி வகுத்துள்ளார்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் கூறுவது போல உயிர்களுக்கு உருகும் உள்ளம் இருந்தால் அங்கே ஊற்று கண்ணாய் அன்பு சுரக்கும். அன்பு இருந்தால் உறவுகளுக்கு உள்ளே பேதம் இருந்தாலும் விவாதமின்றி அரவணைத்து போகும் எண்ணம் ஏற்படும். விரிசல்கள் தோன்றினாலும் பிரிந்து செல்லாமல் இருக்க மன்னிப்பு அங்கு துணை புரியும். மன்னிப்பு வேற்றுமையை வேறுபடுத்தி ஒற்றுமையை பலப்படுத்தி வாழ்வில் அல்லல்களை மறந்து மன்னிக்கும் குணத்தை விரிவுபடுத்தும், உறவுகளை தக்க வைக்கும் அல்லவா. மகாபாரதத்தின் யுத்தத்தின் போது பிறப்பிலேயே தாய்முகம் அறியாத கர்ணன் ஆற்றிலே விட்டு சென்ற தன் தாய் குந்தி தேவி கேட்ட வரத்தை மறுக்காமல் அளித்து பலமாகவும் வரமாகவும் வந்த குண்டலத்தையும் சூரியன் பொறித்த உடலோடு ஒட்டிய கவசத்தையும் யாசிக்க வந்தது இறைவனே என்பதை அறிந்து அனைத்தையும் கொடுத்தான். தன் நண்பனுக்காக நல்லுயிரையும் ஈந்தான். கர்ணனின் மன்னிக்கும் பண்பே அனைவரின் உள்ளத்திலும் மலையென இன்று உயர்ந்து நிற்கிறதல்லவா. மன்னிப்பு என்னும் பண்பால் மன்னிக்கும் குணம் வளர்கிறது. முக்கியமாக கூட்டு குடும்பங்களில் நீதி கதைகள் பெரியவர்களால் குழந்தைகளுக்கு கூறப்பட்டு நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டு வரும். காலத்தின் சூழலால் உருவாக்கப்பட்ட தனி குடும்பத்தில் மனித நேயம் சுருங்கி எண்ணங்கள் குறுகி உறவுகள் குறைந்து தான் என்னும் எண்ணப்போக்கு விரிந்து மறப்போம் மன்னிப்போம் என்ற எண்ணம் குறைந்து விட்டதுதானே. இதனை வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்து அணைய துயர்வு. வெள்ளத்தின் அளவுப்படி மலர் உயர்வது போல மனிதனின் உள்ளத்தில் தோன்றும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மன்னிப்பில் உயர்வு பெறுகிறான் அல்லவா. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு தான், இதுவும் நடந்த நிகழ்வு. ஆண்டனி ராய் என்பவர் அமெரிக்காவின் பிர்காமில் வசித்து வந்தவர். அவர் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு அருகில் உள்ள உணவு விடுதிக்கு சென்றிருக்கிறார். திடீரென்று நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் உணவு விடுதியில் இருந்த அவரை சம்பந்தப்படுத்தி அவரை 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. இதை அறிந்த பிரெயின் ஸ்டீவன்சன் என்பவர் ஆண்டனி நிரபராதி, இவரை ஏன் அடைக்க வேண்டும் என நிரூபிக்க 30 ஆண்டுகள் போராடி 2 மாதங்களுக்கு முன்பு விடுதலை வாங்கி கொடுத்துள்ளார். குற்றமற்றவர்கள் 30 ஆண்டு சிறை தண்டனை அடைக்கப்பட்டிருப்பது எவ்வளவு கொடுமை. சுவாமிஜி என்ன சொல்றாங்க? நேர்மையான நீதிமுறை வேண்டுங்கிறாங்க. தண்டனை தீர்வாகாது, மன்னித்து மாண்பே சிறந்து இருக்கும் என்கிறார். அதற்கு இது எதோட போகல, அடைக்கப்பட்ட செய்தியை கேட்டோன்ன பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூகர்பர்க் இதில் சம்பந்தமே படாத அவர் மனம் எந்த அளவுக்கு வருந்தி இருக்கும் என நினைத்து இவர் உள்ளம் உருகி தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதாக உறுதி அளித்து அவரை விடுதலை செய்ததற்கு பின் அவருக்கு வேண்டிய உதவிகளை இன்று செய்து வருகிறார். இந்த இடத்தில் என்ன சொல்ல வருகிறார்னா, மன்னிப்பு உறவுகளுக்கு கை கொடுத்தால் இன்னல் இன்றி வாழ்வு இனிமையாக செல்லும். இந்த நிகழ்வு நமக்கு புரிய வைக்கிறது. அதாவது மன்னிக்காம விட்டோம்னா உறவுகள் துண்டிச்சு விடும். எதையும் எதிர்பார்க்கலாம் மன்னிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும். அதாவது பிரச்சனை என்பது ஒரு வாயிலை பூட்டும் சாவி. மன்னிப்பு என்பது பிரச்சனையால் பூட்டப்பட்ட உறவு வாயிலை திறக்கும் சாவி. பிரச்சனை என்பது ஒரு வாயிலை பூட்டும் சாவி. மன்னிப்பு என்பது பிரச்சனையால் பூட்டப்பட்ட உறவு வாயிலை திறக்கும் சாவி. இது ஒரு கவி. ஒரு முறை சாவியை பார்த்து சுத்தில் கேட்டது, நான் உன்னை விட வலிமையானவனாக இருக்கிறேன், ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன், ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே,
அது எப்படி என்று அதற்கு சாவி சொன்னது, நீ என்னை விட பலசாலிதான், அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய், ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன். இதுதான் எனக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் என்று அதற்கு புரிய வைத்திருக்கிறது. ஒருவன் செய்த தவறுக்காக அவனை பழிவாங்குவதனாலே தண்டிக்கப்படுவதாலோ அந்த தவறிலிருந்து அவனை திருத்த இயலாது. மன்னிப்பு என்ற ஒன்று மட்டுமே அவன் உள்ளம் உணர்வை தூண்டி அந்த தவறிலிருந்து திருந்தி வாழ வைக்கும். எனக்கு இயற்கையாகவே சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, பக்குவம் உண்டு. நான் திருமணமாகி சென்ற குடும்பம் பெரிய குடும்பம். அந்த நேரத்தில் என்னுடைய இந்த சகிப்புத்தன்மை, இந்த விட்டு கொடுத்தல், அட்ஜஸ்ட் பண்ணி போற குணம் இருந்ததுனால அங்க எல்லாருமே என்னை நேசிப்பாங்க. என் மாமனார் மாமியார் மிகவும் தங்கமானவர்கள். அங்க எல்லோருமே என் குணத்தை நேசித்தார்கள். மனவளக்கலைக்குள் வந்ததுக்கு பின் அந்த குணத்தினுடைய அருமையை உணர்ந்து மேலும் அதை நான் பலப்படுத்தி கொண்டேன். 35 ஆண்டுகள் பள்ளியில் பணிபுரியும் பொழுது சக ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் இந்த மன்னிக்கும் மாண்பும் மறக்கும் மாண்பை அனைவருமே என்னிடமிருந்து ஆச்சரியமாக கேட்பார்கள். என்னிடமிருந்து நிறைய அவர்களும் கற்றுக்கொண்டார்கள். அதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். என்னிடம் பிடித்த அனைத்து மாணவர்களுமே, படித்து முடித்து போன அனைத்து மாணவர்களுமே நன்றி உணர்வோடு என்னிடம் பெற்ற நற்பண்புகளை கடைபிடித்து வருகிறார்கள். அனைவரும் பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அன்று நீங்கள் மறந்து மன்னித்து எங்களை அனுசரித்து அரவணைத்து எங்கள் உயர்வுக்காக நீங்கள் செய்ததனால்தான் இன்று நாங்கள் பெரிய நிலையில் இருக்கிறோம் என்று இன்றும் அவர்கள் என்னுடன் தொடர்பு நிலையில் இருந்து என்னை பாராட்டியும் வருகிறார்கள். என்னுடன் தொடர்பில் கொண்டு உங்களுடைய நல்ல குணம் எங்களுக்கு பிடித்துள்ளது அம்மா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால அவர்களை எளிதாக மறந்துவிட என் குணம் இடம் கொடுக்கவில்லை. இன்றும் என் மாணவர்கள் 35 ஆண்டு காலம் படித்த அத்துணை மாணவர்களும் என் நெஞ்சில் ஆழமாக பதிந்திருக்கிறார்கள். சுவாமிஜி கூறுவதும் தண்டனை தீர்வாகாது, மன்னிப்பு ஒன்றே திருத்த வழி என்று கூறுகிறார்கள். கோபம் கொண்டு கூறும் வார்த்தைகளே பல சிக்கல்களை உருவாக்கும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்க, சொல்லில் பயனில்லா சொல். பயனில்லா சொல்லில் மிகச்சிறிய கடுகு போன்ற நிகழ்வை கூட பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி விடும். குடும்ப உறவு, சமுதாய உறவு அனைத்தையும் பாழ்படுத்தி விடும். மறக்கும் மன்னிக்கும் பண்பே குடும்ப உறவை மேலோங்க செய்யும் என்கிறார் சுவாமிஜி அவர்கள். இதுக்கு இந்த கவி ரொம்ப அவசியம் இந்த தலைப்புக்கு, அதனால் இந்த கவியை சொல்லலாம். அம்பலவாணர் கவிராயர் தமது சதுரகிரி அறப்பளி சதாகத்தில் கோபத்தால் வரும் கெடுதல்களை பற்றி பட்டியலிடுகிறார். கோபமே பாவங்களுக்கு தாய் தந்தை, கோபமே குடி கெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவருக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாளி, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும். எவ்வளவு ஒரு துயரமான செயல். அப்ப அந்த கோபத்தை விடுத்து அந்த மரத்தையும் மன்னிப்பதையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா? அதான் கோபம் கொள்ளாமல் தவறை மறந்து மன்னித்து நற்பண்புகளை நம்ம வளர்த்தால் நாமும் நன்றாக இருக்கலாம், சமுதாயமும் நன்றாக இருக்கும். ஏதாவது மகரிஷி அவர்கள் தவத்தின் நிறைவில் பிற திறந்துவதற்காக வாழ்த்தையும் சங்கல்பத்தையும் சேர்த்து வாழ்க வளமுடன் என மனதால் நினைத்து வாழ்த்தி வந்தால் தனக்கும் பிறருக்கும் இனிமையான உயிர் தொடர்பு ஏற்பட்டு மன்னிக்கும் குணம் மேலிடும், மனம் செம்மைப்படும் என்கிறார். அடுத்ததாக, உதடு என்னும் கதவை தேவையில்லாமல் திறக்காமல் இருந்தால் பல இன்னல்களிலிருந்து விடுபடலாம் அல்லவா? சகுனி கூனி இருவருக்குமே மறப்போம் மன்னிப்போம் என்ற நற்குணங்கள் இல்லாமையாலும் பயனில்லா சொற்களை கூறியதாலும் இரு மாபெரும் யுத்தங்கள் ஏற்பட்டதுதானே. இன்றைய நடப்புகளை செய்து நாம் நிறைவு செய்வோம். இன்றைய இளைய வயது ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் பிணக்கு ஏற்பட்டு குழந்தைகளை காப்பகத்தில் சேர்த்து விடுகிறார்கள். அச்சிறு குழந்தை துணியை கூட துவைக்க தெரியாத வயதில் தன்னுடைய துணியை துவைத்து முள்வேலியில் காயப்போடுகிறது. முள்வேலியில் துணியை காயப்போட்டால் துணி கிழிந்து கையும் கீறப்பட்டு ரத்தம் வரும் என்று அறியாத வயது அந்த பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைத்தால் நற்பண்பு என்ற பயிர் எப்படி விளையும்? பெற்றோர்கள் எண்ண சிதறல்களால் பிரியும் எண்ணத்தை விட்டுவிட்டு மறப்போம் மன்னிப்போம் என்னும் பண்பை முன்னிறுத்தினால் நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். அன்றாட நான் பள்ளியில் பார்க்கும் இந்த குழந்தைகளின் அவலச் செயல் இது. இன்றைய தலைமுறையினர் நற்பண்புகளோடு நடத்தி செல்லும் பொறுப்பு
பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமுதாயம் என்னும் அனைவரையும் சார்ந்துள்ளது. இன்றைய குழந்தைகளே நாளை இளைஞர்கள். அவர்களிடம் அன்பை வளர்த்து சினத்தை தீர்க்கும் பண்பை உருவாக்கினால் அதுவே அவர்களை மறப்போம் மன்னிப்போம் என்னும் பண்பு எடுத்து செல்லும் தானே. மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருங்கி அனைத்து விளக்கு திரிவொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. இது திருமூலரின் வாக்கு. மனதில் உள்ளே உள்ளவரை உள்ள மங்கள விளக்கு ஒளி பெற சினம் என்னும் நெருப்பை விரட்ட வேண்டும், மன்னிக்கும் என்னும் மாண்பை வளர்க்க வேண்டும் என்கிறார். காலச்சூழல், இடச்சூழல், புறச்சூழல் என பல சூழல்களினால் மனதில் பல இன்னல்கள் தோன்றினாலும் அன்பு என்னும் குணம் விரிந்தால் மறப்போம் மன்னிப்போம் என்ற பண்பு மலருமல்லவா. அப்பண்பையே நாமும் மலரச் செய்வோம் என கூறி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். வாய்ப்பு வழங்கிய அனைத்து வேதாத்ரி அன்பர்களுக்கும் இதுவரை செவிமடித்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்துக்களாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அப்பா, வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம். மறப்போம் மன்னிப்போம். திருக்குறள் தொடங்கி அம்பலவான கவிராயர் பாடல் சினத்தை தவிர்க்கிறது. இன்னும் மேல குருவினுடைய பாடல் அனைத்தும் அருமை. அருமையம்மா, வாழ்க வளமுடன். முத்தாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றையே எடுத்துக்காட்டாக கோரி விளக்கிய விதம் அருமையாக இருந்ததம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. நன்றிகளப்பா. நல்லதொரு மறப்போம் மன்னிப்போம் என்ற தலைப்பில் நமக்கெல்லாம் சிந்தனை விருந்து அளித்த பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினார் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம் அனைவர் சார்பிலும். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி நடைபெறுகிறது. அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை நேர காயக்கல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறுகிறது. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெற்று வருகிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.